எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ். ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான வீடியோங்க இது. காயின் ஸ்டோர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அண்ட் கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் காயின் ஸ்டோரில் எப்படி நம்மளோட யூவிசிஎக்ஸை டெபாசிட் பண்ணுறது, அந்த டெபாசிட் பண்ண யூவிசிஎக்ஸை எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காயின் ஸ்டோர் வந்து நம்மளோட ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோரில் போய் காயின் ஸ்டோர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கே இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அது மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். எஸ், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா லைக் திஸ் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் நமக்கு சாரிங்க, டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ் என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு வியூ ஆகலை. ஸோ ஜஸ்ட் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஈஸியாக டாப் ரைட்டில் ரெஜிஸ்டர்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன வருது, வெல்கம் டு காயின் ஸ்டோர், இமெயில், பாஸ்வேர்டு அண்ட் கீழே இன்விடேஷன் கோட் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இமெயில் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு சௌரியமான இமெயில் போடுங்க, பாஸ்வேர்ட் போடுங்க. இன்விடேஷன் கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் டிஸ்பிளேலையும் காமிக்கிறேன். அந்த இன்விடேஷன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இது நீங்கள் மூணையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். இது கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன மெயில் போட்டிங்களோ அந்த மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அகெயின் மேலே இருக்க லாகினை கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு வரும். இப்போ நீங்கள் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நியூ அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் இப்போ லாகின் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் லாகின் கொடுத்தேன்னா இன்டெலிஜென்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு மேலே இங்கே 3 இது இருக்கு இல்லைங்களா, இமேஜஸ்ஸு. அந்த இமேஜஸ் மாதிரியே நம்ம கீழேயும் வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? 1 2 3 கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது அப்ரூவல் ஆயிரும். ஆஃப்டர் திஸ் உங்களோட மெயிலுக்கு அகெயின் ஒரு லாகின் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லாகின் சக்ஸஸ் பார்க்கலாம். லைக் திஸ் உங்களோட மெயிலுக்கு ஓடிபி வந்துடும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இப்படி வருங்க. இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா வெரி சிம்பிள். நீங்கள் பார்க்கலாம், டாப் லெஃப்ட்லேருந்து இருக்குங்க ஒரு எமோஜி மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஹியூமன் எமோஜி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்கள் ப்ரொஃபைல் வரும், யூஐடி வரும், மெயில் ஐடி வரும். நாட் வெரிஃபைடுன்னு இருக்குது. இங்கே பார்க்கலாம் கேஒய்சி நாட் வெரிஃபைடு அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் என்ன வருது, கண்ட்ரி, நேம், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அப்போ கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து நீங்கள் யாரோட கேஒய்சி சப்மிட் பண்ணுறீங்களோ அவங்களோட ப்ரூஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார்லேயோ பேன்லேயோ நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். சரிங்களா? நேம் மாறாமல். அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது அவங்களோட ஆதார் நம்பர் இல்லை பேன் கார்டு நம்பர், நீங்கள் அது எது வேணால் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த ப்ரூஃபோட நம்பரை நீங்கள் கொடுக்கணும். எஸ், நீங்கள் பார்க்கலாம், நான் என்னோட நேம், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், கண்ட்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ என்ன வருது, அட்வான்ஸ் கேஒய்சி கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி அப்படின்ட்டு வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ப்ரூஃப் முன்னாடி நம்பர் கொடுத்தீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பேன் கார்டோ ஆதார் கார்டோ, அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இமேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி, அந்த ஐடியை ஃப்ரண்ட் பேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் ஹெல்டு ஃபோட்டோ டாக்குமெண்ட் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பர்சனை வந்து அந்த ப்ரூஃபை கையில் ஹோல்டு பண்ண சொல்லிட்டு இன்னொரு பேப்பரில் யூஐடி, நேமு அண்டு வந்து டேட் இது எல்லாமே நீங்கள் எழுதணும். சரிங்களா? யூஐடி அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் அப்படியே பேக் வந்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கு இல்லைங்களா டாப்பில். ஸோ இதுதான் யூஐடி. சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் ஃபர்ஸ்ட் வந்து நேமு, ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கொடுத்தோன்னே இப்போ என்னோட ப்ரைமரி கேஒய்சி அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் ப்ரூஃப் கொடுத்தேன்னா என்னோட ஃபுல் கேஒய்சி அப்டேட் ஆயிரும். சரிங்களா? எல்லாருமே ஃபுல் கேஒய்சி பண்ணிக்கோங்க, அது நல்ல விஷயம் தான். அண்ட் அகைன் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட்டு இருக்க ஃபோட்டோவில் உங்களோட ப்ரூஃபோட ஃபோட்டோ ஃப்ரண்ட்டு சைடை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். செகண்ட் ஃபோட்டோ வந்து அந்த பர்சனை ப்ரூஃபை ஹோல்டு பண்ண சொல்லிட்டு ஒரு கையில், இன்னொரு கையில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த யூஐடி எழுதிட்டு டேட் என்ன டேட்னா இன்னைக்கு நீங்கள் என்னைக்கு இந்த கேஒய்சி பண்ணுறீங்களோ அந்த டேட் எழுதிட்டு அண்ட் சிக்னேச்சர் அவங்களோட நேம் வித் சிக்னேச்சரோட நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அந்த 2 பேப்பரையும் கையில் ஹோல்டு பண்ணி ஒரு பிக்சர் எடுத்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபுல் கேஒய்சி அப்டேட் ஆகிடும்.
எஸ், நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து 2 இமோஜுமே அப்லோட் பண்ணிட்டேன். என்னோட ப்ரூஃப் அப்லோட் பண்ணிட்டேன் அண்டு ஹேண்டில்டு ஃபோட்டோ 2மே அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? இது அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அகெயின் வந்து ப்ரொஃபைல் வாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைமரி கேஒய்சி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை அகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வருது? யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ் வாஸ் ஆல்ரெடி சப்மிட்டட், ப்ளீஸ் வெயிட் ஃபார் ரிவ்யூ. நீங்கள் ஆல்ரெடி கேஒய்சி டீட்டெயில் சப்மிட் பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணுங்கள், ரிவ்யூ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு இருக்குது. ஒன்ஸ் இது ரிவ்யூ ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேக் வந்து பார்க்கலாம். வித்தின் 1 hour 2 hour இது வந்து வெரிஃபைடு அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ கேஒய்சி ப்ராசஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் அ டேக்குள்ளே மேக்ஸிமம் உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் எப்படி யூவிசிஎக்ஸ் காயினை டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் வெரி சிம்பிள் தான். நீங்கள் கீழே அசெட் இருக்கு இல்லைங்களா, இங்கே அசெட் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டெபாசிட், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச்சில் யூவிசிஎக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம காயின் வரும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெபாசிட் நெட்வொர்க் யூபிட் ஸ்கேன். அப்போ என்னோட அட்ரஸ் இங்கே ஷோ ஆகுது இல்லைங்களா, அப்போ இந்த அட்ரஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் உங்களோட யூவிசிஎக்ஸ் காயின் அனுப்பணும். யூவிசிஎக்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது காயின் அனுப்புனீங்கன்னா அந்த ஃபண்ட் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ தட் நீங்கள் ரொம்ப கிளியர்டாக இந்த அட்ரஸ்க்கு ஒன்லி யூவிசிஎக்ஸ் மட்டும் தான் அனுப்பணும். சரிங்களா? ஸோ இந்த அட்ரஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு நான் என்னோட சேஃப் ஃபாலில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கேருந்து நான் இப்போ வந்து என்னோட யூவிசிஎக்ஸ் காயினை நான் அனுப்ப போகிறேன். ஸோ எவ்வளோ அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000. சரிங்களா? 2000 யூவிசிஎக்ஸ் காயினை நான் இங்கே வந்து சென்ட் கொடுக்குறேன். இது பார்க்கலாம், அது சக்ஸஸ் அப்படின்ட்டு வந்துருச்சு. நம்ம அதே அட்ரஸ்க்கு 2000 யூவிசிஎக்ஸ் அனுப்பிட்டு, அப்போ இது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா அகெயின் அதே மாதிரி காயின் ஸ்டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்தீங்க அப்படின்னா இன்னொரு பேக் வாங்க, அசெட் இருக்கு இல்லைங்களா, அசெட்டில் ஓவர் வியூ அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இதில் ஸ்பாட் அப்படின்னு இங்கே 2வது ஆப்ஷன் இருக்குது. கரெக்டுங்களா? ஸ்பாட். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து யூவிசிஎக்ஸ் காயின் வந்து இங்கே காமிக்கும். இப்போ வந்து நம்ம இப்போ தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம், அது வரல, ஒரு 5 to 10 minutes ஆகும். 5 to 10 minutes கழிச்சு இங்கே யூவிசிஎக்ஸ்னு காமிக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் நம்மளோட டெபாசிட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட மெயிலுக்கும் ஒரு மெசேஜ் வரும், உங்களோட டெபாசிட் சக்ஸஸ் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள், இந்த டெபாசிட் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். எஸ், ஓகேங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து யூவிசிஎக்ஸ் வந்து 2000 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்கள் யூவிசிஎக்ஸ் வந்துடும். இப்போ வந்து எப்படி செல் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு அப்படியே 21st வந்து எல்லோரும் செல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம், ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பாட்டில் தான் நம்ம வந்து செல் பண்ணுவோம். அந்த ஸ்பாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ், ஸ்பாட்டை கிளிக் பண்ணோன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ MMCயோட மார்க்கெட் நான் காமிக்கிறேன். இங்கே வந்து ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே செல் ஆர்டருங்க, அண்டு க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பை ஆர்டர். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்க்கலாம், நீங்கள் இங்கே ஒரு 104 இருக்கு இல்லைங்களா, 104 rupees ஒரு MMC ரேட்டுக்கு 0.5 MMC ஒருத்தர் வாங்கிருக்கு ரெடியாக இருக்கார். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே எப்படி பை ஆர்டர் செல் ஆர்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பை இருக்குது, செல் இருக்குது. இதில் வந்து நீங்கள் செல் தொட்டுக்கோங்க. என்னோட பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்லுவேன்னா இங்கே லிமிட் ஆர்டர் அண்ட் மார்க்கெட் ஆர்டர் இருக்குது. மார்க்கெட் ஆர்டரில் எப்பவுமே ஆர்டர் போடாதீங்க, லிமிட்டில் மட்டும் போடுங்க. சரிங்களா? ஸோ லிமிட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டில் செல் வந்துட்டோங்க. ஸோ லிமிட்டில் வந்து இங்கே வந்து 106 அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு காயினோட ப்ரைஸ். அப்போ நீங்கள் என்ன ப்ரைஸ் நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் இங்கே போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 106 ப்ரைஸுக்கு குவான்டிட்டி ஒரு 3 MMC செல் பண்ண ரெடி அப்படின்னு போடுறேன். சரிங்களா? போட்டால் எனக்கு $318 கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ வந்து இப்போ நான் $106 செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் பையர் என்ன ரேட்டில் இருக்கார்? 104 இருக்கார். ஸோ தட் என்னோட இந்த செல் ஆர்டர் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கும், உடனே எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் சப்போஸ் நான் உடனே 104க்கு போட்டேன்னா உடனே இந்த 3 காயின் இந்த பையர்கிட்ட செல் ஆகிட்டு எனக்கு USDT வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் பை அண்ட் செல் ஒர்க் ஆகுது. ஸோ வெரி சிம்பிள் தான். நீங்கள் மார்க்கெட்டில் ஆர்டர் போடும்போது இந்த மார்க்கெட் ஆர்டர் மட்டும் போடாதீங்க, லிமிட்டில் மட்டும் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல்ங்க, வெரி சிம்பிள் தான். ஸோ அதர் தேன் தட் உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.